அனைவருக்கும் வணக்கம். இதயத்தின் ஆழ்ந்த இயக்கம் பாகம் 1. இந்த நூலில் 2013 வருடம் ஜூலை மாதம் 25ஆம் நாள் சென்னையில் நம்முடைய தாஜி மாஸ்டர் வழங்கிய சொற்பொழிவினுடைய ஒரு பகுதியை நம்ம படிச்சுட்டு இருக்கோம். எளிமையாக வாழுங்கள் அப்படிங்கிற இந்த தலைப்புல ரொம்பவும் நுணுக்கமான பல விஷயங்கள் நமக்கு சொல்லப்பட்டு வருது. அதுல மிக முக்கியமானது அப்படின்னு பார்க்க போனா, ஒரு பயிற்சி முறை பண்ற அபியாசியினுடைய இதயமானது பிரணாகுதியை பெறும் பொழுது எவ்வளவு பிரணாகுதி பெற்றாலும் மேலும் காலியாக இருக்கிற விதத்துல அந்த சிஸ்டமானது தயார் பண்ணப்பட வேண்டும். முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், வாங்கப்பட்ட பிரணாகுதியானது வெகு நேரம் நிலைத்து அந்த அமைப்புல நின்று அதனுடைய விளைவுகளை கொடுக்க வேண்டும். இப்படி நடந்தால் மட்டும்தான் மிக விரைவான ஆன்மீக முன்னேற்றம் சாத்தியமாகும் அப்படின்றத சொல்லி பாபுஜி அதுக்கு எடுத்துக்காட்டா சொல்றாரு. ஸ்ரீ கிருஷ்ணர் மெர்ஜாகும் போது லாலாஜியும் பயந்தார், பாபுஜியோட உடல் தாங்குமா அந்த பலகீனமான உடல் அப்படின்லாம் நினைச்சாரு. ஆனால் அந்த மெர்ஜன்ஸுக்கு அப்புறமும் கூட பாபுஜியினுடைய அமைப்புல காலி இடம் இருந்தது. அந்த மாதிரி அவர் தயாராகிறதுக்கான ரகசியம் என்ன அப்படின்னா 2 விஷயம் தான். எளிமை, வெளிப்படைத்தன்மை. எளிமையாகவும் வெளிப்படையாகவும் வாழுங்கள். இந்த ஒரே ஒரு தாரக மந்திரம் உங்களுடைய அமைப்பை முற்றிலுமாக மாற்றி அமைக்கும். இதுதான் நம்ம நேத்திக்கு படிச்ச விஷயம். இன்னைக்கு நம்ம தொடர்றோம். நம்மில் பலர் லௌகீக வாழ்க்கையையும் ஆன்மீக வாழ்க்கையையும் சமநிலைப்படுத்துவதன் அர்த்தத்தை புரிந்து கொள்ள போராடுகிறோம். பேலன்ஸ் பண்றதுன்னா என்ன? ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபையும் ஒரு மெட்டீரியல் லைஃபையும் பேலன்ஸ் பண்ணிக்கிறதுனா என்னங்கிறது நமக்கு புரிதல் தவறாக இருக்கிறது. தவறாக இருக்கிறது அப்படிங்கிறத விட நம்முடைய புரிதல் வெவ்வேறு பரிமாணங்களை ஒரு விதத்துல இணைக்க பார்க்கிறது. அதனுடைய பிரச்சனையில தான் நம்ம இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்றாரு. அது ரொம்ப ரொம்ப சரி. அதாவது 2 மணி நேரம் அலுவலக பணி செய்யறதும் 2 மணி நேரம் தியானம் பண்றதும் இட் இஸ் நாட் ஈக்குவல். இதையும் அதையும் நான் 2 மணி நேரம் தியானம் பண்ணேன், 2 மணி நேரம் பணி செஞ்சேன், சமப்படுத்திட்டேன் என்னுடைய வாழ்க்கை முறைய அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது அப்படிங்கிறாரு. ஏன்னா இது வேற பிளேன், அது வேற பிளேன். இந்த பிளேனுடைய ஒரு நேச்சரை அந்த பிளேனோட நேச்சரோட எப்படி பேலன்ஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது, அது நம்ம பறவையின் 2 சிறகுகள் அப்படின்னு மாஸ்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அவங்க ஒரு கான்செப்ட்ல சொல்றாங்க. இப்ப தாஜி சொல்றப்ப அதை நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விதம் எப்படி இருக்குன்னு கேட்டா, ஒரு பறவை ஒரு ரெக்கைய தண்ணியிலையும் ஒரு ரெக்கைய காத்துலயும் அடிச்சுக்கிட்டு கிளம்ப வேண்டி இருந்தால் அது எப்படி பேலன்ஸ் பண்ணுது? இப்ப தண்ணி வேற மாதிரி, காற்று வேற மாதிரி. இந்த இறகு அசைய வேண்டிய விதம் வேற மாதிரி, இந்த இறகு அசைய வேண்டிய விதம் வேற மாதிரி. இப்ப நீர்ப்பறவை நீரில் இருந்து எழும் பொழுது எப்படி எழுகிறது, அப்ப அது எப்படி பேலன்ஸ் பண்ணுதோ அந்த மாதிரி நம்ம பேலன்ஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூட்சுமம் இதெல்லாம் அவர் சொல்லல. இதை படிக்கும் பொழுது எனக்கு தோன்ற விஷயத்த நான் சொல்றேன். அதனாலதான் அவர் இந்த இடத்த சொல்லும் பொழுது வித்தியாசமா சில விஷயம் சொல்றாரு. சில பேர் ஆன்மீக உலகில் அதிகம் சாதித்திருக்கிறார்கள், ஆனால் பொருளாதார ரீதியாக வறுமை. சிலரிடம் பொருளாதார ரீதியான வலிமை இந்த உலகுல நிறைய சாதிச்சிருக்கிறாங்க. பொருளாதார ரீதியா இருக்கலாம், அல்லது புகழா இருக்கலாம், அல்லது கூட்டம் சேர்றதுலயா இருக்கலாம். இந்த வாழ்க்கையில அதிகமாக சாதிக்கிறார்கள், ஆனால் அவங்கள்ட்ட ஆன்மீக ரீதியான முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது. அப்ப 2லையும் சாதிக்கணும் அப்படிங்கிறது சமநிலை அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அது சமநிலை அல்ல. இந்த 2 பரிமாணங்கள் வித்தியாசமானவை. இது வேற டைமென்ஷன், இது வேற டைமென்ஷன். அப்ப ஒரு துறவி போற இடத்துலலாம் கூட்டம் அலைமோதணும், அவர் சிம்மாசனத்துல வீட்டிருக்க வேண்டும், அப்படி இருந்தாதான் அவரு பொருளாதாரத்திலையும் ஜெயிச்சிட்டாரு, ஆன்மீகத்திலையும் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்ல முடியுங்களா? சொல்லாதீங்க. அது வேற பிளேன்ல அவங்களுடைய வாழ்க்கை முறை. அதே மாதிரி ஒரு பணக்காரர் எவ்வளவு பணத்தை இதுக்கு செலவு பண்றாரோ அதே அளவுக்கு சமமாக ஆன்மீகத்துக்கு செலவு பண்ணணும், ஆசிரமம் கட்டணும்,
பல மணி நேரம் தியானம் பண்ணணும். அப்பதான் வந்து அவர் பேலன்ஸ் ஆவார். இல்லைன்னா அவர்கிட்ட ஆன்மீகமே இல்லைன்னு சொல்லலாம். இது வேற பிளேன் அப்படின்னு சொல்றாரு. இது கொஞ்சம் நம்ம இதுவரைக்கும் நம்ம பார்த்துட்டு வந்த விதத்திலிருந்து நம்ம கொஞ்சம் மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமா சிந்திக்க வேண்டிய இடமாக இது இருக்கிறது. அதற்கு தாஜி ஒரு எடுத்துக்காட்டும் சொல்றாரு. நான் என்னுடைய உடல் எடையில் 1 கிலோவை 1 கிலோ எண்ணங்களால் அல்லது 1 கிலோ ஆன்மீக நிலைகளால் சமநிலைப்படுத்த விரும்புகிறேன் என்றால் அது சாத்தியம் அல்ல. இப்ப நான் வந்து பர்ஃபெக்ட் பேலன்ஸா இருக்கணுங்க, அதனால வந்து என்னுடைய உடம்பு வந்து 70 கிலோ அப்படின்னா ஒரு 35 கிலோ வந்து உடல் எடையும் 35 கிலோ ஆன்மீக நிலைகளாலும் நான் இதை வெயிட் போட்டு சமப்படுத்திக்கிறேன் அப்படின்னா படுத்த முடியுமா? லட்சக்கணக்கான ஆன்மீக நிலைகள் உங்களுக்குள்ளார இருந்தாலும் உங்க எடை 1 கிராம் கூடுமா குறையுமா? குறையாது. அப்ப அந்த ஆன்மீக நிலைகள் உயர்வானவையா, இந்த உடல் எடை உயர்வானதானவே? ரெண்டுமே உயர்வானதுதான். இந்த பிளேன்ல 1 கிராம் கூட உங்களுடைய ஆன்மீக நிலைகளால உங்க எடையை கூட்டவோ குறைக்கவோ முடியாது. அந்த பிளேன்ல உங்கள் உடல் எடையினுடைய எந்த ஒரு அளவும் உங்க ஆன்மீக நிலையை பாதிக்கவே முடியாது. இப்ப இது ரெண்டையும் எப்படி சமநிலைப்படுத்த முடியும்? இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். இவை சாத்தியமானவை அல்ல. இவற்றின் பரிமாணங்கள் வெவ்வேறையானவை. பொருள் சார்ந்த பரிமாணம் என்பது ஒரு விஷயம், ஆன்மீக பரிமாணம் என்பது மற்றொரு விஷயம். அப்படியெனில் நாம் எதை சமநிலைப்படுத்த முயற்சிக்கிறோம்? நமது முயற்சிகளில் அந்த ஆன்மீக பேரார்வம் எப்போதும் இணைந்தே இருக்க வேண்டும். வர்றார். ஆக நீங்க வந்து என்ன அடைந்திருக்கிறீர்களோ அதை வந்து சமநிலைப்படுத்த முடியாது. ஆனால் இவற்றை அடைவதற்கான உங்கள் ஆர்வத்தை சமநிலைப்படுத்துங்கள் அப்படிங்கிறார். இங்கதான் வந்து நம்ம மைனூட்டா கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கிறது. எவ்வளவையும் சொல்லிட்டு அந்த வார்த்தையை சைலண்டா சொல்லிட்டு போயிட்டார். நமது முயற்சிகளில் அந்த பேரார்வம் எப்பொழுதும் இணைந்தே இருக்க வேண்டும். அப்ப பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கிற ஒரு பறவை ஒரு சிறகை அடிக்கும் பொழுது பாத்தீங்கன்னா தண்ணியில இருந்து தரைக்கு கிளம்புது. ஒரு கழுகா இருக்கட்டும், ஒரு மீனை பிடிச்சிட்டு மேல எந்திரிக்குது, அல்லது ஒரு மீன் கொத்தி பறவையா இருக்கட்டும், ஒரு நீர்க்காகமா இருக்கட்டும். அதனுடைய ஒரு பக்கம் தண்ணியிலையும் ஒரு பக்கம் தரையிலையும் இருந்தால் அது பேலன்ஸ் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதுக்கான எண்ணத்தை ஒன்னா கொடுக்குது. அப்ப தண்ணியில இருக்கிற எனக்கு வந்து அசையறதை விட காற்றுல இருக்கிற எனக்கு வந்து இன்னும் அதிகமா அசையறத நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆனா பேலன்ஸ் ஆகுது, ரெண்டும் பேலன்ஸ் ஆகுது. ஆனா அதுக்கு அதை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி இங்க பார்க்கும்பொழுது நீங்க அந்த மாதிரி ஒரு பேரார்வத்தை, சமநிலையாக வேண்டும் அப்படிங்கிற பேரார்வத்தை உலகியல் விஷயத்துக்கும் ஆன்மீக விஷயத்துக்கும் சமமாக செலுத்துற பட்சத்துல ஆட்டோமேட்டிக்காகவே ஆன்மீக ரீதியான முயற்சிகள் இதை விட அதிகமாக இருக்கும். ஏன்னா அப்பதான் இதை பேலன்ஸ் பண்ண முடியும். ஆனா நம்ம வந்து ஒரு நாளில் 23 மணி நேரத்தை லௌகீக விஷயத்திற்கும் 1 மணி நேரத்தை ஆன்மீக விஷயத்துக்கும் கொடுத்து நான் வந்து பர்ஃபெக்டா பேலன்ஸ் ஆக பாக்குறேன் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு வரோம். இது இன்னமும் ஆழமாக நமக்குள்ளார புரிதலை ஏற்படுத்தணும். பல நேரங்களில் மாஸ்டர், என்னுடன் இருக்க நீங்கள் இங்கு வருகிறீர்கள், ஆனால் உங்கள் மனம் வேறு எங்கோ இருக்கிறது, இதயம் வேறு எங்கோ இருக்கிறது. நீங்கள் எங்கு இருந்தாலும் அங்கு இருந்தவாறே என்னை நினைப்பது மேல் என்று கூறுகிறார். இது ஆன்மீக சூழலுக்குள் லௌகீகத்தை கொண்டு வரும் மற்றொரு உதாரணமாகும். இத சொல்லும் பொழுது ஒரு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று ரொம்ப காலத்துக்கு முன்னாடி நடந்தது, அது எனக்கு ஞாபகத்துக்கு வருது. அப்ப வந்து ஒரு 2003 அல்லது 4 தான் நினைக்கிறேன், இல்ல 4. அப்ப நாங்கெல்லாம் மணப்பாக்கத்துல ஒரு 90 நாள் வந்து ஒரு பயிற்சியில இருக்கோம். அந்த பயிற்சி அப்ப வந்து சாரிஜி மகராஜோட நேரா போய் உட்கார்ந்து பேசுறதுக்கு இந்த பயிற்சியில கலந்துக்கிட்டவங்களுக்கு எல்லாம் ஒரு வாய்ப்பு கிடைச்சு. அப்ப எல்லாரும் கேள்வி கேட்கலாங்கிறப்ப நான் வந்து சாரிஜி கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன். வந்து மாஸ்டர், இந்த மாதிரி ஒரு பயிற்சிக்கு வந்து இங்க தங்கி இருக்கிற நாங்க எங்களுடைய மனப்பான்மையை எப்படி வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டேன். அப்போ வந்து மாஸ்டர் திரும்பி என்ன கேட்டாரு, நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டாரு. இப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைக்காது, இது வந்து உங்களுடைய கருணையால எங்களுக்கு கிடைச்சிருக்கு. ஆனால்
எங்களுக்கு மாதிரி வாய்ப்பு கிடைக்காத அத்தனை பேரும் எங்களுக்கு இங்க என்ன கிடைக்குதோ அத்தனையையும் அவங்களும் பெறணும் மாஸ்டர். அதுதான் என்னுடைய ஒரு மனப்பான்மையா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஆக்சுவலா அப்ப வந்து எனக்கு அப்படிதான் உணர்வு இருந்தது. அப்ப மாஸ்டர் பார்த்துட்டு சொன்னாரு, நீ சொல்றது சரிதான், ஆனா அதை விட முக்கியம் இன்னொன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு. இங்க இருக்கும் பொழுது இங்க என்ன வேலை செய்யணும் அப்படிங்கிறதுல முழுசா கவனம் செலுத்தணும். இதுதான் இதுக்கான சரியான ஒரு பயிற்சியில கலந்துக்கிறவங்களுக்கு சரியான மனோபாவம் என்னன்னா, அந்த பயிற்சி உள்ளார வந்து வெளியில போற வரைக்கும் அந்த பயிற்சியில முழுமையான கவனம் செலுத்த வேண்டும். ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் 90 நாள் நீங்க வந்திருக்கீங்க அப்படின்னா, இங்க இருக்கிற நேரத்துல இங்க என்னென்ன செய்யணும், என்னென்ன விதிகள், என்னென்ன விஷயங்கள் சொல்லப்படுதோ அதை 100% அப்படியே கவனிக்கணும். அதுதான் வந்து சரியான மனப்பான்மை பயிற்சியில கலந்துக்கிறவங்களுக்கு அப்படின்னு சொன்னார். அப்ப வந்து அது ஓரளவுக்கு தான் எனக்கு புரிஞ்சுது. ஆனா போக போக பார்க்கும் பொழுது உலகமே ஒரு பயிற்சி களமாக இருக்கிற பட்சத்துல இங்க வந்து உள்ளுக்குள்ளார வர்ற நம்ம இந்த பயிற்சியில நமக்கு எது எதெல்லாம் கொடுக்கப்படுகிறதோ அதை முழு கவனத்துடன் வந்து நம்ம செய்யறது தான் சரியான மனப்பான்மை. ஆனா நம்ம எப்பயுமே ஒண்ணு எது கொடுக்கப்படுதோ அதை விட்டுட்டு இன்னொன்னு பத்தி ஒரு சிந்தனையில இருக்கிறோம். இப்ப நான் வந்து ஆசிரியரா இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். நான் ஒரு ஆசிரியராக என்ன செய்யணும் அப்படிங்கிற சிந்தனையை விட்டுட்டு நான் ஒரு மாணவனா இருந்தா எப்படி இருப்பேன், நான் ஒரு தலைமை ஆசிரியரா இருந்தா எப்படி இருப்பாங்கிற சிந்தனையில் தான் நான் இருப்பேன். இது வந்து இயல்பு எல்லாருக்குமே. ஒரு தலைமை ஆசிரியர் எப்படி இருக்கணும்னு நான் என்ன கேட்டீங்கன்னா வரிசையா சொல்லுவேன். ஆனா ஒரு ஆசிரியர் எப்படி இருக்கணுமோ அது மாதிரி நான் இருக்கணும்னு நான் பார்க்கிறேன். அது மாதிரி ஒவ்வொருவரும் ஒரு அரசியல் தலைவர் எப்படி இருக்கணும், ஒரு நடிகர் எப்படி இருக்கணும், ஒரு விவசாயி எப்படி இருக்கணும்லாம் தனக்குன்னு எல்லா கருத்துக்களையும் வச்சுக்கிறாங்க. தான் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத பத்தி சிந்திக்க மாட்டேங்கிறோம். இதுதான் வந்து நம்ம பயிற்சி காலத்துல நம்ம பெரிய தவறு. அன்னைக்கு மாஸ்டர் சொல்லும் பொழுது அதுக்கான விதையை உள்ள போட்டிருப்பாரு. அது ஒவ்வொரு நாளும் மலரும் பொழுது இந்த மாதிரி புது விதமான ஒரு ஒரு மாறுபட்ட ஒரு கோணத்தை நமக்கு கொடுக்குது. அதுக்காக நம்ம எல்லாம் புண்ணியம் பண்ணியிருக்கிறோம். அந்த மாதிரி ஒரு குருநாதர் நமக்கெல்லாம் இருக்கிறாங்க. இதை படிக்கும் பொழுது அதுவும் எனக்கு ஞாபகத்துக்கு வந்தது. அதுக்காக பகிர்ந்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஒரு இடத்துல இருக்கும் பொழுது மாஸ்டர் கூட இருக்கும் பொழுது அவருடைய மனது ஒரு இடத்துலயும் இதயம் ஒரு இடத்துலயும் இருக்கிறது தவறு. ரெண்டும் ஒரு இடத்துல இருக்கணும். இதுதான் பேலன்ஸுங்க. மனதையும் இதயத்தையும் ஒரு இடத்துக்கு கொண்டு வாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க உன்னதமான ஆன்மீக சூழலுக்குள்ளார தேவையில்லாம உலகியல் வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு தவறை செய்கிறீர்கள். நாம் மாஸ்டருடன் இருக்கும் பொழுது நம்முடைய வியாபாரம், நம்முடைய வேலை, நமது உறவினர்கள், நம்முடைய நண்பர்கள் மற்றும் பல இதர விஷயங்களை பற்றி எல்லாம் நினைக்கின்றோம். நாம் மாஸ்டரின் பிறந்த நாளை கொண்டாடுவதற்காக இங்கு இருந்தாலும் நம்முடைய மனம் வேறு எங்கோ இருக்கிறது. அதற்கு மாறாக நாம் வேலையில் இருக்கும் பொழுது நமது ஆன்மீக மதிப்பீடுகளை, ஆன்மீக பேரார்வத்தை, ஆன்மீக நிலைகளை நம்முள் கொண்டிருக்கும் பட்சத்தில் அது நமது உலகாயத பணிகளில் குறுக்கிடுவது இல்லை. உண்மையில் அது அந்த பணியை மேன்மைப்படுத்தி மேன்மேலும் சிறப்பாக்குகிறது. ரகசியம் சொல்றார். அதாவது வந்து நம்ம பேலன்ஸ் நினைச்சுக்கிட்டு என்ன பண்றோம், மாஸ்டர் பக்கத்துல இருந்துகிட்டு உலகியல் விஷயங்களை பத்தி சிந்தனை பண்ணிட்டு இருக்கோம். அதற்கு பதிலாக உண்மையான பேலன்ஸுங்கிறது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நாம உலகியல் வாழ்க்கையில நம்முடைய உறவினர்களோட கலந்துரையாடும் பொழுது இல்ல குடும்ப வாழ்க்கையின் பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுதெல்லாம் அந்த நேரத்தில் எல்லாம் மாஸ்டருடைய நினைவுல அங்க கொடுக்கப்பட்ட ஆன்மீக நிலைகளுடைய ஒரு தாக்கத்தை பற்றி உணர்ந்து கொண்டு இதை அனுபவிக்க ஆரம்பிச்சோம்னா அதுதான் பேலன்ஸ் அப்படின்னு சொல்ல வர. அதான் இங்க ரொம்ப அழகா அதான் சொல்லிட்டாரு. நீங்க இங்க இருந்துகிட்டு உங்க மனதை அங்க செலுத்துறதுக்கு பதிலாக அப்படி புரட்டி போடுங்க. அப்ப ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். அப்பதான் நீங்க 2 டைமென்ஷனையும் கரெக்டா பேலன்ஸ் பண்றீங்க. அதாவது வந்து ஒரு ஆன்மீக சூழலுக்குள் லௌகீகத்தை கொண்டு வர்ற முயற்சியை நீங்க பண்றதுக்கு பதிலாக ரிவர்ஸ்ல பண்ணுங்க. ஒரு லௌகீக சூழலுக்குள், ஒரு பொருள் சார்ந்த வாழ்க்கைக்குள், பொருள் சார்ந்த முயற்சிகளில் ஈடுபடும் பொழுதெல்லாம் அதோடு கூடவே உங்களுடைய ஆன்மீக நிலைகளை எடுத்துட்டு வாங்க. அப்பதான் வந்து ஒரு பர்ஃபெக்ட் பேலன்ஸ் கிடைக்கும். ஆனா நம்ம எடுத்துட்டு போக முயற்சி பண்றதும் கூட
அந்த பொருள் சார்ந்த வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்காக அதை எடுத்துட்டு வர முயற்சி பண்றமே ஒழிய இதனுடைய மதிப்பை அறிந்து எடுத்துட்டு வரல. இது மட்டும்தான் நமக்குள்ள பிரச்சனை. நான் அதானங்க செய்யறேன். நான் மாஸ்டரோட வேலை பார்க்குறேன், மாஸ்டர் நினைச்சுக்கிட்டு தான் ஒரு வேலையை ஆரம்பிக்கிறேன். காலம்புற சமையல் கூட மாஸ்டர் வேலையை மாஸ்டர் நினைச்சுக்கிட்டு தான் ஆரம்பிக்கிறேன். எந்த பணி கொடுத்தாலும் கச்சஃபன் போறது கூட மாஸ்டர் நினைச்சுக்கிட்டு தான் போறேன். சரிதான். ஆனா கொஞ்சம் உள்ளார கூறு போட்டு பார்த்தா உங்க சமையல் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மாஸ்டர் நினைக்கிறீங்களா, இல்ல மாஸ்டர் நினைப்பு மறந்து போகாம சமைக்கணுங்கிறதுக்காக மாஸ்டர் நினைத்து கொண்டே சமைக்கிறீங்களா? சமையல்ல போய் கவனம் போயிடக்கூடாது. எப்பயும் என்னுடைய மாஸ்டர் நினைவுல இருக்கணுங்கிறதுக்காக செய்யணும். ஹெச்எஃப்என் போறீங்க, ஹெச்எஃப்என் நல்லா நடக்கணுங்கிறதுக்காக மாஸ்டர் எடுத்துட்டு போறீங்களா, இல்ல நம்முடைய ஆன்மீக சூழல் நம்மளை விட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக மாஸ்டரை சுமந்து கொண்டே ஹெச்எஃப்என் நடத்த போறீங்க? இதுதான் நான் எனக்குள்ளார கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி. ஒவ்வொருத்தரும் நமக்குள்ளார கேட்டுக்கொள்ள வேண்டிய. ஒரு வேலையை செய்யறோம், அது கடினமான வேலையா இருக்கு, அதை செய்யும் பொழுதும் கூட மாஸ்டரை சுமந்து கொண்டே வேலை செய்யறேன் அப்படின்னா மாஸ்டர் என் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷமாகவும் எனக்கு உள்ளார்ந்த வலிமையை கொடுக்கறதாகவும் என்னோடு ஒரு பிணைப்பை ஏற்படுத்திக் கொள்வதாகவும் இருக்கிறதுனால மாஸ்டரை சுமந்து கொண்டு நான் வேலை செய்யறேனா, அல்லது அவர் என் கூட இருந்தா இந்த வேலை நல்லா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக வேலை செய்யணும். சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, தேயிலை தோட்டத்துல தேயிலை பறிக்கிற ஒரு அம்மா ஒரு குழந்தைய தன்னுடைய முதுகுல கட்டிட்டு இல்ல நெஞ்சில கட்டி வச்சுக்கிட்டு, இல்ல முதுகுல தான், முன்னாடிதான் ஒரு டப்பா வச்சிருப்பாங்க பிச்சு போடுறது, ஒரு குழந்தைய பின்னாடி கட்டிக்கிட்டு டப்பாவில இலை பிரிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இது ஒரு சினேரியோ வச்சுக்கோங்க. இன்னொரு பக்கம் ஒரு எந்திரத்தை சரி பண்றதுக்கு அல்லது கீழே விழுந்த ஒரு பாறையை தூக்குறதுக்கு ஒருத்தர் தன்னால முடியலன்னு இன்னொருத்தரை தன்னுடைய நண்பரை கொஞ்சம் வலிமையானவரை கூட கூட்டிட்டு போறாரு. இப்ப இவரும் அவரை பக்கத்திலேயே வச்சுக்கிறாரு, இவங்களும் அந்த குழந்தைய பக்கத்திலேயே வச்சுக்கிறாங்க. இந்த ரெண்டு பேருடைய ஆட்டிடியூட்லயும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒருத்தங்க தான் செய்யற வேலையின் எப்படி இருந்தாலும் தன்னுடைய குழந்தையின் மீது கொண்ட அன்பு, அக்கறை, கவனம் சிதறாமல் இருப்பதற்காக அந்த குழந்தைய தன்னோட வச்சுக்கொண்டே அந்த வேலையை செய்யறாங்க. இது தன்னுடைய அன்பு பிணைப்பு. இன்னொருத்தர் அந்த அந்த வலுவான மனிதரை தான் கூட வைத்து கொண்டே வேலை செய்கிறாரு. எதுக்குன்னா அந்த வேலையை முடிக்கிறதுக்காக. இங்க தேயிலை தோட்ட வேலை முடிந்த பிறகும் அந்த குழந்தை முதுகுல தான் இருக்கும். வீட்டுக்கு போனோம்னா அந்த குழந்தை இடுப்புக்கு வரும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த குழந்தை தன்னுடைய கைக்கு வறுமை வழியே எப்பொழுதும் போகாது. ஆனால் இந்த வலிமையான மனிதர் எப்ப நம்ம நாடுவோம்னா பாறையை தூக்குற வரைக்கும், அதுக்கப்புறம் போயிட்டு வாங்க அப்படின்ட்டு. நம்ம மாஸ்டரை நம்முடைய லௌகிக வாழ்க்கைக்குள்ளார கொண்டு வர்றது கூட லௌகிக வாழ்க்கையில ஒரு விஷயத்த செஞ்சு சிறப்பா செய்யணுங்கிற ஆசையில தான் கொண்டு வரோம். இந்த இடம் நம்ம சரியாக புரிந்து கொண்டால் நம்ம பேலன்ஸ் பண்ணல. நம்ம லௌகீகத்துக்கு மாஸ்டரை சப்போர்ட் பண்ண கூட்டு வரும். ஆனா மாஸ்டர் சொல்ற விதம் என்ன அப்படின்னா, நீங்க எப்படி மாஸ்டரோட இருக்கும் பொழுது அங்க உட்கார்ந்துக்கிட்டு என்னுடைய வேலை இப்ப நான் இங்க இருக்கிறேன், மாஸ்டரோட பவரால என்னுடைய வேலை நல்லா நடக்கும், நான் இங்க போயிட்டேன்னா அங்க வியாபாரத்துல எந்த பிரச்சனையும் வராது, நான் இங்க போய் உட்கார்ந்தேன்னா என் மாஸ்டர் அங்க போய் பார்த்துக்குவாருன்னு நீங்க நினைக்கிறதெல்லாம் நீங்க ஒரு உன்னதமான ஆன்மீக சூழலுக்குள்ளார இந்த எனர்ஜிக்குள்ளார அதை கொண்டாந்து மிங்கிள் பண்ற ஒரு விஷயம். நீங்க அதுக்கு பதிலாக அப்படியே உலகியல் வாழ்க்கையில இருக்கும் பொழுது அங்க இருந்து கொண்டு நான் இதுல மூழ்கி இருந்தாலும் இது என் மேல படாது, என் மாஸ்டரோட நினைவுல தான் நான் இருப்பேன், எப்பயும் என்னுடைய குருநாதருடைய ஒரு அரவணைப்பு என்னை விட்டு போகாது, அவரை நான் என்னோட இணைத்து கொண்டு என்னோட முதுகுல கட்டிக்கிட்டு என்னோட ஒரு மார்புல அணைத்து கொண்டே இந்த வேலையை செய்வேன். எந்த சூழ்நிலையிலையும் தேயில தான் தவறணுமே ஒழிய குழந்தை தவறக்கூடாது இல்லையா? அது போல எந்த சூழ்நிலையிலும் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷன் தவறக்கூடாது. வேணா வேலைகள் நிக்கலாம், கூடலாம், குறையலாம். முக்கியத்துவம் எதுக்கு? குழந்தைக்கா பறிக்கிற தேயிலைக்கா? நான் அந்த படத்தெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்குள்ளார அப்படிதான் ஒரு எண்ணம் திருப்பி திருப்பி ஓடும். இந்த இடத்துல அதை சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு மாஸ்டர் கொடுத்தாரு. சரி, நான் மேல போவோம். நம் தரப்பில் இருந்து சிறிதளவு முயற்சித்து நாம் மாஸ்டருடன் ஒத்திசைந்து இருக்கும் பொழுது நம்மால் அதிக அளவு சாதிக்க முடிகிறது. ஏனெனில் அப்போது பொறுப்பை ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் வழிகாட்டுகிறார்.
இந்த சாதிக்கிறது அப்படிங்கிறப்பையும் எகைன் நம்ம வந்து படிச்சு நல்ல மார்க் வாங்குறது, வேலைக்கு போடுறது, அது அந்த சாதனை இல்லை. நம்மளால் அதிக அளவு சாதிக்க முடிகிறதுன்னா அதிக நேரம் அந்த ஆன்மீக சூழ்நிலையை தக்க வைத்துக் கொள்ள முடிகிறது, அதிக நேரம் இணைப்பை தொடர முயற்சிக்க முடியுது, அதிக நேரம் மாஸ்டரோடு ஒரு உன்னதமான ஒரு உணர்வு பூர்வமான பிரசன்ஸ்ல கலந்துருக்க முடியுது. இதுதான் சாதிக்கிறது. அப்படி நீங்க சாதனைங்கிறத மாத்தி பாருங்க. மாஸ்டருடன் ஒத்தி சென்று இருக்கும் பொழுது நம்மால் அதிக அளவு சாதிக்க முடிகிறது. ஏனென்றால் அந்த நேரத்துல நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை அப்படியே வச்சுக்கிற பொறுப்பை அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு வழிகாட்டுகிறார். இந்த இடத்துல இன்னொரு கேள்வி எல்லாரும் போடுறோம். நல்ல கண்டிஷன் மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறேன் பிரதர், ஆனால் போன உடனே உலகியல் வாழ்க்கையில மூழ்கின உடனே கொஞ்ச நேரத்துல அந்த கண்டிஷன் போயிடுது. நான் எடுத்துக்கிட்டு தானே போறேன், அந்த கண்டிஷனோட தான் போறேன், மாஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கிட்டு தான் போறேன். கரெக்டு தான். மாஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க வேலையை நல்லா செய்ய போறீங்க, அப்ப வேலை நல்லா நடக்கும். கண்டிஷன் நல்லா இருக்க வாய்ப்பு இல்லை. மாஸ்டரை கனெக்ட் பண்ணிட்டு நீங்க கண்டிஷனை மெயின்டைன் பண்றதுக்கு முயற்சி பண்றீங்க வேலையில, அப்ப கண்டிஷன் மெயின்டைன் ஆகிறது மாஸ்டரோட பொறுப்பாகிறது. அவரே வேலை சரியாக நடக்கிறதுக்கான ஒரு பொறுப்பையும் சேர்த்து ஏற்றுக்கொள்கிறார். இப்ப எங்க பிரச்சனை அப்படிங்கிறத தயவு செஞ்சு நம்ம மிக நுட்பமாக புரிந்து கொள்வதற்காக தான் தாஜி இந்த விஷயத்த சொல்றாரு. அப்ப இந்த ஒத்திசைவு, நம்மளுடைய எண்ணம், நம்மளுடைய ஈடுபாடு எது மேல இருக்கணும் அப்படின்னா வேலை மேல இல்லை, அவர் மேல. நான் நிறைய நேரத்துல ஒரு சிஸ்டரோட ஒரு பிரதரோட வந்து சிட்டிங்க்கு வந்தாங்கன்னா கொஞ்ச நேரம் நான் பேசுறது என்கிட்ட ஒரு பழக்கம். அது நல்ல பழக்கமா கெட்ட பழக்கமா, முன்னாடி பேசி சிட்டிங் முடிஞ்சு பின்னாடி பேசி அப்புறம் தான் அனுப்புவேன். அப்பெல்லாம் நான் பாக்குற ஒரு விஷயம் என்னன்னா, அவங்களுடைய மனப்பான்மையில நான் ஒத்து கவனிக்கிற ஒரு விஷயம், சிட்டிங்க்கு முன்னாடி உலகியல் சம்பந்தமான அவங்க பேசுற விஷயங்கள் சிட்டிங் முடிஞ்சவொடனே திரும்பி கண்டினியூ பண்றாங்களான்னு ஒத்து பார்ப்பேன். அப்படி கண்டினியூ பண்றாங்க அப்படின்னா அவங்களுடைய மனப்பான்மை மாறுறதுக்கு தான் நம்மளுடைய பிரேயர். ஏன்னு கேளுங்களேன், இப்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம், அது வந்து அவங்க அலுவலகத்துல நடந்த ஒரு பிரச்சனையை பத்தி பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு நம்ம இதெல்லாம் வந்து மாஸ்டர் எப்படி சொல்லியிருக்காரு, நம்ம இப்படி எல்லாம் அணுகணும்னு சொல்றோம். இப்ப சிட்டிங் முடிஞ்ச உடனே திரும்பியும் அவங்க வந்து அடுத்த செகண்டே வந்து எப்படி இருந்துச்சுன்னா நல்லா இருந்துச்சு, அப்புறம் அந்த பிரச்சனை பேசணும் இல்லையா, அதை வந்து அப்படின்னு ஆரம்பிச்சாங்கன்னாலே, ஒருவேளை அதுக்கு தீர்வுன்னு ஆரம்பிச்சாலும் சரிதான். இப்ப எங்க கனெக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா, இந்த எனர்ஜி எல்லாத்தையும் அவங்க தூக்கி அதுல போடவே முயற்சி பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு வந்து இந்த சிட்டிங்ல ஒரு தீர்வு இன்னும் வரல. இப்ப சரியான ஒரு தியானம் அவங்க எந்த மனநிலையில இருந்தால் வந்திருக்கும்னா, அதுக்கு முன்னாடி எது பேசிக்கிட்டு இருந்தாலும் முடிந்த பிறகு அவங்க அதை பற்றி விட்டுட்டு வேற ஒரு பிளேனை பத்தி அவங்களுடைய சிந்தனை வந்திருந்ததுன்னா என்டையரா அவங்க வந்து தன்னுடைய மனோபாவத்தை வேற பக்கம் திருப்பிக்கிட்டாங்கன்னு நான் பார்த்துருக்கேன். அப்ப அதுக்கு ஏத்த மாதிரி ஒரு நம்மளால பிரேயர்ஃபுல்லாவோ இல்லை இன்னொரு சிட்டிங் உட்காரலாம்னோ நம்ம சொல்ல முடியுது. இது நம்மளும் கவனிச்சுதான் பார்க்கணும். இது அவங்களுக்கு மட்டும் கிடையாது. நான் ஒரு சிட்டிங் எடுத்தாலும் ஒரு தியானம் எடுத்தாலும் சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார், அதாவது வந்து சமாதினா என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து தான் வந்து என்ன கண்டிஷன்ல என்ன எண்ணங்களோட உட்கார்றாரோ எழுந்திருக்கும் பொழுது அது சம்பந்தம் இல்லாத வேறு சிந்தனை வேறு எண்ணத்தோட எந்திரிச்சிருக்காரு அப்படின்னா அவர் சம ஆதி நிலைக்கு போயிட்டு வந்திருக்கிறாருன்னு அர்த்தம். அதானே? இப்ப ஒரு குளியல்னு வச்சுக்கோங்க, குளிக்கிறதுக்கு முன்னாடி என் மேல அழுக்கு ஓட்டிருக்கு, ஒரு அருவறுப்பாகவோ ஒரு இன்கன்வீனியன்டாவோ இருக்கு, அதை பத்தியே சிந்தனை என்னடா இங்கெல்லாம் இப்படி இருக்கு, சேரு வலிக்குது, இது மாதிரி அரிக்குது அப்படின்னு. குளிச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் சேரு அரிக்குது, இங்க வலிக்குது, எனக்கு இது மாதிரி ஸ்மெல் அடிக்குது அப்படிங்கிற ஃபீலோடய வருவோம். குளிச்சு முடிச்ச உடனே கம்ப்ளீட்டா ஃப்ரெஷ்ஷா வேற ஒரு சிந்தனை, இனிமே நம்ம எல்லா வேலையும் நல்லா பார்க்கலாம், அந்த ஒரு சிந்தனையோட நம்ம வந்து போவோம். இப்ப குளித்தல் அப்படிங்கிறது ஒரு சம ஆதி நிலை. ஏன்னா சேரு என்னது கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், சுத்தமா இருந்தேன். அப்புறம் சேரு ஒட்டிக்கிச்சு, அழுக்கு ஒட்டிக்கிச்சு, வேர்வை இருக்கு, இதெல்லாம் என்னுடைய பேலன்ஸை எடுத்துருச்சு, என் பாடியில இருந்த பேலன்ஸை எடுத்துட்டு வேற நிலைக்கு கொண்டு வந்துருச்சு. நான் குளிக்கும் பொழுது என்ன பண்றேன், அதை எல்லாத்தையும் நீக்கிட்டு சம ஆதி நிலைக்கு வரேன். சம ஆதி நிலைக்கு வந்த பிறகு இந்த ஆதினா நீங்க அங்க போயிடக்கூடாது,
உடம்புனுடைய சாதாரண நிலையை நான் சம ஆதி நிலைன்னு சொல்றேன்னு வச்சுக்கோங்க. அப்புறம் திரும்பி இந்த பக்கம் வந்ததுக்கு அப்புறம் திரும்பி வெளியில வந்து சேரு வாசனை எப்படி இருந்துச்சு, அந்த வாசனையை நான் என்ன பண்ணிருக்கணும், அழுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னா யோசனை பண்ணோம்னா நான் குளிச்சதுக்கு அர்த்தம் இல்லை. அப்ப நான் வந்து பர்ஃபெக்ட் பேலன்ஸ் ஒரு மெடிடேஷன் பண்றேன் அப்படின்னா அந்த ஆன்மா தியானத்தின் பொழுது இந்த உலகியல் வாழ்க்கைக்கு உள்ளார வர்றதுக்கு முன்னாடி எந்த நிலையோட உள்ள இருந்துச்சோ அந்த ஆதி நிலைக்கு சமமான நிலைக்கு போயிட்டு திரும்பி வெளியில வருது. அப்ப அதை எல்லாத்தையும் உதுத்து விட்டுட்டு வேற ஒரு வைப்ரேட்டரி லெவலோட கனெக்ட் ஆயிட்டான வரணும். அது அப்படி இருந்தா தானே சரி, அதுதானே முறை. அப்புறம் அந்த நிலையை எவ்வளவு நேரம் வைத்துக் கொள்ள முடியும்னு முயற்சி பண்றது தானே. குளிச்சு முடிச்சுட்டு வெளியில வந்த ஒரு ஆளு சேர்ல இருந்தப்ப திருப்பி செஞ்ச வேலையை திரும்பி செய்ய மாட்டார்ல. அப்ப என்ன பண்ணுவாரு, திரும்பி அங்கேயே போகணும்னா கூட கை கால் எல்லாம் படாம எட்டக்க நின்று உடம்போட சுத்தத்தை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு அந்த பொருளை ஏதோ ஒரு பொருளை வச்சுட்டாரு அழுக்குல, அதை எடுக்கணும்னா கூட அப்படி எடுப்பாரு. அது மாதிரி தியானத்தை பண்ணிட்டு ஒரு கண்டிஷனை எடுத்துக்கிட்டு போற ஒருத்தன் அந்த பொருளை எடுக்கிறதுக்கு முக்கியத்துவம் காட்டுறத விட அந்த கண்டிஷன் மெயின்டைன் ஆகிறதுக்கு காட்டுற முக்கியத்துவம் அதிகமா இருக்கும். இப்படியே பேசிக்கிட்டே போனா இது ரொம்ப ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் இங்க நிறுத்திக்கிறேன். ஆனால் நீங்க ஆழ்ந்து சிந்திச்சீங்கன்னா சூட்சமா இதுக்குள்ளார இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, நமது மனப்பான்மையில் தான் இது எல்லாமே இருக்கிறது. இங்கே சமன்படுத்தப்படுவதற்கு கணித ரீதியான அல்லது பௌதிக ரீதியான சமன்பாடு எதுவும் இல்லை. பேலன்ஸ் பண்ணாதீங்க, எத்தனை மணி நேரத்தை வச்சு பேலன்ஸ் பண்ணாதீங்க, எவ்வளவு முயற்சி செய்தேன் முயற்சியை வச்சு பேலன்ஸ் பண்ணாதீங்க. ஆனால் நீங்க பேலன்ஸ் பண்ண வேண்டியது அங்கேக்கும் இங்கேக்கும் உங்க மனப்பான்மை எப்படி இருக்கு, இதுதான் நீங்க பேலன்ஸ் பண்ண வேண்டிய விஷயம். ஆக ஒரு ஸ்பிரிச்சுவல் கண்டிஷனை மெயின்டைன் பண்றதுக்கு உலகாயுத விஷயத்துக்கும் ஆன்மீக விஷயத்தையும் பேலன்ஸ் பண்றது நீங்க பயன்படுத்துற பணத்தோட அளவுலையோ நேரத்தோட அளவுலையோ அல்லது வந்து நீங்க வந்து அதுக்காக கொடுக்குற அந்த ஒரு எஃபர்ட் எவ்வளவு முயற்சி எடுத்துக்கிறீங்களோ அதெல்லாம் இல்ல. இது ரெண்டுக்குமான உங்களுடைய மனப்பான்மையை சமநிலைப்படுத்துங்கள் அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றாரு. நம்ம நிறைய பேசிட்டோம். ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி சில எண்ணங்களை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆன்மீக ஆர்வலர்கள் பலர் தங்கள் குடும்ப சூழ்நிலை, உடல் நலம், சிதைந்த மன உணர்ச்சிகள், மன வாழ்க்கை மற்றும் பல விஷயங்கள் பற்றி மாஸ்டருக்கு குறை கூறி எழுதுகிறார்கள். வாழ்க்கையில் நன்கு நிலை பெற்று நல்ல குடும்ப சூழலில் இருந்தாலும் சிலர் திருதராஷ்டிரன் போல என்னுடைய மகன் சிம்மாசனத்தில் வீட்டிருக்கவில்லை என்று புகார் செய்கிறார்கள். ஆனால் இவற்றுக்கெல்லாம் என்னைக்குமே மாஸ்டர் உறுதி அளிக்கவில்லை. அதை போய் ஏன் மாஸ்டர்கிட்ட புகாரா சொல்றீங்க, எனக்கு மட்டும் ஏன் மாஸ்டர் இப்படி? அதுக்கு அவரு எடுத்துக்காட்டு சொல்றாரு பாருங்களேன். திருதராஷ்டிரன் அவனுக்கு ஒன்னே ஒண்ணுதான், தன்னுடைய மகன் வந்து அவன் வந்து ராஜாவா தான் இருக்கிறான், அவனுக்கு தேவையான வசதிகள்லாம் இருக்கு, குருடராக அதாவது வந்து ராஜ சிம்மாசனத்துல அமர்றதுக்கான தகுதி இல்லாத பட்சத்திலும் அவருக்கு அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டு அவருடைய குழந்தைகள் வந்து அப்படி வளர்க்கப்படுறாங்க. ஏன்னா வந்து உடல் ரீதியா அங்ககீனம் உள்ளவர்கள் ராஜாவா இருக்கக்கூடாதுங்கிறது வந்து தர்மம். அப்படி இருந்தும் அவருக்கு அந்த பலன் கொடுக்கப்பட்டும் கூட தனக்கு அதிகபட்ச முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு அவர் நிம்மதியா இல்லை. என் மகனுக்கு வந்து அந்த கௌரவம் கொடுக்கப்படல, சிம்மாசனத்தில் வீட்டிருக்கவில்லை, அதுதான் அவனுக்கு குறையா இருந்த மாதிரி. நமக்கு அதிகபட்ச மாஸ்டர்ஸ் எதுனா கொடுத்துட்டாலும் கூட நம்ம அதுல திருப்தி அடையிறது இல்லை. ஏதோ ஒரு விதத்துல நமக்கு கிடைத்த பொருளை நம்ம சீராட்டி பாராட்டாம அதுல உள்ள குறைகளை பெரிதுபடுத்தி கொண்டு, வேலை கொடுத்த மாஸ்டர்கிட்ட எனக்கு வேலை கொடுத்தவர் ரொம்ப தூரத்துல கொடுத்துட்டாரு, கடுமையான வேலையா கொடுத்துட்டாரு, எவ்வளவு மத்தவங்க எல்லாம் வசதியா இருக்கிறாங்க அப்படிங்கிறது. கல்யாணம் பண்ணி வச்ச ஒரு மாஸ்டர் கல்யாணம் பண்ணி வைக்கிறாருன்னா அந்த கிடைக்கிற ஒரு கணவர் அல்லது மனைவி அவங்கள்ட்ட இருக்கிற நல்ல விஷயங்கள், அவங்க வந்து எனக்கு எந்த விதத்திலலாம் என்னுடைய ஆன்மீக வாழ்க்கைக்கு உதவி செய்யலாம் அப்படின்லாம் நம்ம பார்க்காம அவங்கள்ட்ட அது இல்லை இது இல்லை, இந்த குணாதிசயம் இல்லை, இப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க அப்படின்னு அவங்களை பற்றிய குறைகளை மாஸ்டருக்கு லெட்டர் எழுதுறது, இதெல்லாம் நமக்கு இருக்கு. நீங்க எழுதுங்க வேணாங்கள, மாஸ்டர் இதெல்லாம் இல்லாத ஒண்ணு உங்களுக்கு கொடுப்பேன்னு என்னைக்காவது உறுதி கொடுத்தாரா? நீங்களா தானே எடுத்துக்கிறீங்க. எனக்கு வந்து மாஸ்டர் கல்யாணம் பண்ணி வச்சா எல்லா விதத்திலையும் பர்ஃபெக்டா ஒரு ராஜகுமாரனை தான் கொண்டாந்து கொடுப்பேன் உனக்கு அப்படின்னு மாஸ்டர் என்னைக்காவது சொன்னாரா? நீங்களா அப்படி எடுத்துக்கிட்டு வந்தது ராஜகுமாரன் இல்ல,
அப்படின்ன உடனே மாஸ்டர் மேல குறை சொல்லி அவருக்கு லெட்டர் எழுதுங்க. என்ன மாஸ்டர், இந்த மாதிரி ஒருத்தர் இருக்கிறாரு, நீங்க தான் எனக்கு வந்து சரி பண்ணணும். ஏன்பா நான் உனக்கு அது மாதிரி கொடுக்குறேன்னு எனக்கு சொல்லவே இல்லையே. ஆக நீங்க புகார் அல்லது மாஸ்டருக்கு உங்களுடைய வாழ்க்கையை பற்றிய குறைபாடுகளை எல்லாத்தையும் எழுதி அது வந்து ஒரு ஷேர் பண்ணிக்கிற மாதிரி மனப்பான்மையில எழுதுனா ஒண்ணும் கிடையாது மாஸ்டர், உங்களை தவிர நான் யார்கிட்ட சொல்ல முடியும் அப்படின்னு சொன்னா பரவாயில்ல. அதை கம்ப்ளைனிங் நேச்சரோட எப்படி மாஸ்டர் நான் தியானம் பண்றேன் எனக்கு எப்படி இப்படி இருக்கலாம் அப்படின்னு எழுதுனா தியானம் பண்றவங்களுக்கு இதெல்லாம் இருக்க முடியாது இருக்காது அப்படின்னு எங்கேயுமே மாஸ்டர் உறுதி கொடுக்கவில்லை அப்படிங்கிறத பாத்துக்குங்க. அதோடு கூடவே அதே மாதிரியான பிரச்சனைகளை தங்கள் வாழ்நாளிலே தாங்களே சுமந்து நாங்களும் இதற்கு உட்பட்டவர்கள் தான் சொல்ற மாஸ்டர்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோங்கிறதையும் புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு நிறுத்திக்குவோம். ரொம்பவும் கம்மியான விஷயங்கள் படிச்சா கூட ரெண்டே பாராதான் படிச்சிருக்கோம். ஆனா ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த மாஸ்டர் சொல்லியிருக்காரு. பேலன்ஸ் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது நேரம், முயற்சி, அளவு அப்படின்னு கணித ரீதியான சமன்பாடு போடாதீங்க. இங்க அது வேற டைமென்ஷன், இது வேற டைமென்ஷன். 2 டைமென்ஷன்லயும் இருக்கக்கூடிய ஒண்ணே ஒண்ணு உங்களுடைய ஆட்டிடியூட். உங்களுடைய ஆட்டிடியூட்ல 2க்கும் பேலன்ஸான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களா, அல்லது 2ஐயும் பேலன்ஸ் பண்ணிக்கிற மாதிரி இம்பார்ட்டன்ஸை அட்ஜஸ்ட் பண்றீங்களா? அதுதான் வந்து ரொம்ப அவசியமான ஒரு விஷயமாக இருக்கு அப்படின்னு சொன்னாரு. இது மீண்டும் மீண்டும் படிக்கும் பொழுது நமக்கு வந்து இன்னும் ஒரு புரிதல். ஏன்னா இந்த புரிதல் தான் வந்து கான்சியஸை டெவலப் பண்ணும். இந்த புரிதல் இல்லாமல் நான் வந்து ஆன்மீக வாழ்க்கையும் லௌகீக வாழ்க்கையும் 2 சிறகுகள்னு சொல்லி கொண்டிருப்பது வந்து ஒரு விதத்துல பெட்டர் தான். ஆனா புரிதல் வந்து வேற மாதிரி இருக்கணும். 2 சிறகுகளையும் எது அசைக்கிறதோ அது 2ஐயும் சமநிலைப்படுத்துவதற்காக அசைப்பதாக இருக்கணுமே ஒழிய தண்ணியில ஒரு பக்கமும் தரையில ஒரு பக்கமும் வச்சுக்கிட்டு 2ம் கரெக்டா இது 10 அடிக்குதான் என்றது வந்து சமநிலைப்படுத்துறது கிடையாது. இப்ப சமநிலைப்படுத்திக் கொள்வதற்கு மனப்பான்மையில் கவனம் செலுத்துங்கள், உங்கள் ஆர்வத்தில் கவனம் செலுத்துங்கள் அப்படிங்கிற விஷயம்தான் இன்னைக்கு மாஸ்டர் நமக்கு சொன்ன விஷயமா எடுத்துக்குவோம். இன்றைய நாளை நம்ம ஒரு சமநிலைப்படுத்தப்பட்ட நாளாக கொண்டு போக முடியுதா? நம்முடைய மனப்பான்மைகள் ஆன்மீக நிலையையும் லௌகீக செயல்பாடுகளையும் சமநிலைப்படுத்தக்கூடியதாக இருக்குமா அப்படின்னு நம்ம பார்ப்போம், கவனிப்போம் நம்மளை நாமே. அதுக்கு மாஸ்டர் உதவி செய்யட்டும். ப்ளீஸ் ஸ்டார்ட் மெடிடேஷன்.